السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. صدق الله العليم. فأوحى الله فيما أوحى إليه 50 صلاة على أمتك كل يوم وليلة. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையனுமாகிய அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் கடமைகளில் ஒன்றான ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக நிறைவேற்றுவதற்காக வருகை தந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளையும் நம்முடைய நல்ல எண்ணங்களையும் துரிதமான முறையில் உடனடியாக செயல்படுத்துகின்ற பெரும் பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிந்து இம்மையிலும் மறுமையிலும் சலாமத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோட, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நம்முடைய தலைப்பு தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்ற அடிப்படையிலே நாம பேச இருக்கின்றோம். தொழுகை என்று சொன்னாலே சில சகோதரர்கள் ஜும்மாவுடைய நாளும் பெருநாளுடைய தொழுகையும் நிலைநாட்டுவதற்காக வருகை தந்து நம்முடைய கடமைகள் முடிந்து விட்டதாக எண்ணி பெருமிதம் கொள்கின்ற நிலையை கண்டு வருகின்றோம். ஒரு தொழுகை ஜும்மாவுடைய நேரம் மிகவும் பிரமாதமான சிறப்பான ஒரு கூட்டம் இருப்பதை காணுகின்றோம். அதைவிட மிக பிரமாண்டமான ஒரு கூட்டம் பெருநாள் தொழுகையிலே காணுகின்றோம். மற்ற இதர வணக்க வழிபாடாக இருக்கின்ற தினமும் தொழுகின்ற 5 நேர தொழுகை, அதை நிறைவேற்றுவதற்கு வருகை தருகின்ற மனிதர்கள் தான் காணவில்லை. அதாவது ஆட்கள் காணவில்லை என்ற அடிப்படையிலே தான் மற்ற தொழிலில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மற்ற நாட்களை பின்பற்றி வருகின்றார்கள். காணவில்லை என்ற ஒரு போர்டு வைக்கக்கூடிய நிலைதான் மற்ற தினங்களில் இருக்கின்றது. ஜும்மாவுடைய நாளிலும் பெருநாளுடைய தொழுகையிலும் காணவில்லை என்று போனவர்கள் மீண்டும் கண்டுவிட்டார்கள் என்ற அடிப்படையில ஜும்மாவுக்கும் வருகை பெருநாளுக்கும் வருகை என்ற அடிப்படையில் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை அல்லாஹ்வுக்காக தொழுகின்ற பொழுது அந்த தொழுகை ஈமான் கொண்ட நல்லடியார்கள் அந்த தொழுகையை தொழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகின்ற இந்த தொழுகையை நான் சரிவர 5 நேர தொழுகையும் கடைபிடிப்பேன் என்ற பிடிப்போட உறுதியோட நம்பிக்கையோட செயல்படுத்தி வருகின்ற சகோதரர்களும் இருக்கின்றார்கள். ஏதோ நம்முடைய காலங்கள் முடிந்து விடவா போகிறது, நம்முடைய வயது குறைவாகத்தான் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறதின் காரணத்தினால நாம நிதானமாக தொழுது கொள்ளலாம் என்ற பிரகாரம் இருக்கக்கூடிய சகோதரரும் இருக்கின்றார்கள். ஆக தொழுகை அல்லாஹ்வுக்காகவா அல்லது அவர்கள் காத்திருக்கின்ற வயதிற்காகவா அல்லது பிறருக்கு காண்பிக்கக்கூடிய பிறருக்காகவா என்று பார்த்தோம் என்று சொன்னால், தொழுகை நிலைநாட்டக்கூடிய சகோதரர்கள் ஈமானுக்காக அல்லாஹ்வுக்காக தொழுகின்ற பாக்கியமுள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுதான் இன்று நம்ம காண இருக்கின்றோம். தொழுகை என்று சொன்னால் நம்முடைய சகோதரர்கள் ஒரு அசட்டாக அசாழ்தனமாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களை காண வருகின்றோம்.
எப்படி என்று சொன்னால், தொழுகை என்று வந்துவிட்டாலே ஜும்மாவுடைய நாளிலே தொழக்கூடியவர்கள் வேற வழி இல்லாம இன்றும் நாம் தொழுகை போகாமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால் பிற சகோதரர்கள் நம்மை ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள் என்பதற்காக வேண்டியே ஜும்மாவை நிலைநாட்டக்கூடிய சகோதர தொழுகைகளும் இருக்கின்றார்கள். ஏக இறைவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத சகோதரர்கள், ஏக இறைவனுடைய ஏக இறைவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத சகோதரர்கள், நாம் ஈமான் கொண்ட இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற நாம் தொழுகவில்லை என்று சொன்னால், ஏக இறைவனாம் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத சகோதரர்கள் ஏதாவது எண்ணி விடுவார்கள் என்ற அடிப்படையிலே வருகின்ற ஜும்மா தொழுகையாளிகளும், அதே போல வருடம் வருகின்ற பெருநாள் தொழுகை, இன்று கூட நம்ம தொழுகை போகவில்லை என்று சொன்னால் பக்கத்து வீட்டுக்கார ஒரு மாதிரியா பேசி விடுவான என்பதற்காக அதற்காக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய சகோதரர்கள், ஏனோ தெரியல மற்ற தினங்களில் இருக்கக்கூடிய 5 நேர தொழுகை, சுபுஹு, லொஹரு, அசரு, மகரிப், இஷா போன்ற தொழுகை, இதையும் தொழுகவில்லை என்று சொன்னால் ஏக இறைவனாம் அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத சகோதரர்கள் நம்மை இலக்காரணமாக பார்ப்பார்களே, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரியாக பார்ப்பானே, அந்த எண்ணம், அந்த பயம், அந்த அச்சம் இல்லாமல் போய்விட்டது. ஆக ஜும்மா தொழுகையும் பெருநாள் தொழுகையும் கூட பக்கத்து வீட்டுக்காரருக்காகவும் ஏக இறைவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத சகோதரருக்காகவும் தான் நிறைவேற்றப்படுகிறதோ என்ற அச்சம் எழுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். அந்த தொழுகைக்குரிய தொழுகையாளிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறாக சொல்கிறார் என்று பாருங்கள். தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது, தொழுகக்கூடிய சகோதரருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அதே போன்று தொழுகைக்குரிய அந்த பள்ளிவாசலுக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது, தொழுகையாளிக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. தொழுகக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கும் என்ன இருக்கு? அல்லாஹ் பாதுகாப்பு இருக்கு. இந்த இரண்டுக்குமே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. அப்ப உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உண்டு. உள்ளச்சத்தோடு இறை வணக்கத்தை வழிபடுகின்ற அந்த பள்ளிவாசலும் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. இன்று நம்ம காணுகின்றோம், சில பள்ளிவாசல் தகர்க்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் பாதுகாக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பள்ளிவாசல் பாதுகாக்கப்படும் என்பதாக. ஆனா சில பள்ளிவாசல் தகர்க்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, தொழுகையாளிகள் பாதுகாக்கப்படுவார் என்பதாக நம்ம பார்க்கின்றோம். ஆனா சில பள்ளிவாசலில சில நபர்கள், கயவர்கள் தொழுகை வந்ததன் காரணமாக சுட்டுவிட்டு உயிரை பறிக்கின்ற நிலையை நம்ம காண்டு வருகிறோம். தொழுகையாளிக்கு பாதுகாப்பு இருக்குது, தொழுகக்கூடிய பள்ளிவாசல பாதுகாப்பு இருக்குது. ஆனா இப்ப என்ன இல்ல, பள்ளிவாசல் தகர்க்கப்படுகிறது, அங்க பாதுகாப்பு இல்ல, தொழுகக்கூடிய அந்த தொழுகையாளிக்கும் பாதுகாப்பு இல்ல, உயிர் போகுது. இந்த இரண்டும் கண்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற இந்த ஹதீஸ் நம்ம நினைவுக்கு வருகின்றது. இதா அராதல்லாஹு பிகௌமின் ராஹத்தன் நஸர இலா அஹ்லில் மஸாஜிதி ஃபஸஃபர அன்ஹும் என்ற ஹதீஸ். மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய காரணத்தினால, நாமெல்லாம் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய காரணத்தினால இப்ப அல்லாஹ் நினைக்கிறான், ஒரு பெருங்கொண்ட ஒரு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு நினைக்கிறான். ஒரு பெரிய ஆபத்தை, ஒரு பெருங்கொண்ட நெருக்கடிய, ஒரு பெரிய ஒரு சுனாமியோ அல்லது பூகம்பத்தையோ தர நாடான். இப்ப தர நாடுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறானா, இப்ப பார்க்கிறான். பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு அடியார் எல்லாம் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துல இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், எல்லா இடமும் வருகின்ற ஆபத்து அந்த பள்ளிவாசலுக்கு வருவதை தவிர்த்து விடுகின்றான். பள்ளிவாசல் வருகின்ற ஆபத்து என்ன செய்யறான், ஒரு பூகம்பம் அடித்தது என்று சொன்னால், உதாரணத்துக்கு பக்கத்துல ஒரு பூகம்பம் வருதுன்னா இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்ன செய்யாது, பூகம்பம் தாக்காது. ஒரு பெரும் சூறாவளி காற்று வருது, எல்லா வீடுகளும் தரைமட்டமாக போகிறது என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் தரைமட்டமாக போகாது. அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு தண்டனை தர நாடிவிட்டேன் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலை நாம் என்ன செய்து விடுவோம், பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனா அதே பள்ளிவாசல் என்ன செய்யப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. தொழுகையாளிகளை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொல்கிறான், தொழுகையாளியுடைய உயிர் பறிபோக போகிறது. எங்க? பள்ளிவாசல் வை. இப்போ அல்லாஹ் சொன்ன வார்த்தை கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்போ இறைவனுடைய இந்த வார்த்தையை நம்ம சிந்திக்க வேண்டிய நிலையும் இருக்கிறது. பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இறையாலயத்திலே மட்டும் எல்லா இடத்துக்கும் வருகின்ற ஆபத்து
பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்று சொன்னால் அது வராத காரணம் என்னவென்று தெரியுமா? அந்த பள்ளிவாசலில் இறை இபாதத் செய்வார்கள், என்னுடைய வார்த்தைகளை அதிகமாக என்ன செய்வார்கள், என்னை வணக்கத்திலே இபாதத்திலே அவர்கள் அதிகமாக மூழ்கி இருப்பார்கள். இந்த பள்ளிவாசலில் என்னை மட்டுமே வணங்கி கொண்டிருப்பார்கள். அநீதமான அனாவசியமான தேவையற்ற வார்த்தைகள் என்ன செய்யப்படாது, பேசப்படாது. சண்டை சச்சரவு என்ன இருக்காது, பள்ளிவாசல் இருக்காது. இத்தகைய சண்டை சச்சரவு இல்லாத, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாத எந்த இடமெல்லாம் இருக்கிறதோ, அதாவது புறம் பேசுகிறது, அவதூறு பரப்புகிறது, எல்லாம் இந்த பள்ளிவாசல் எங்கு நடக்கிறதோ நிர்வாகத்திற்காக வேண்டி, பள்ளிவாசலை நிர்வாகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலில் சண்டை போடுறாங்க இல்லையா, இந்த சண்டை செய்கின்ற அந்த இடமாக இருக்கட்டும். அது மாத்திரம் இல்ல, எந்த ஒரு பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் உச்சரிக்கப்படுகின்ற இடத்திலே சண்டைகள் மிகைத்து விட்டதோ, வார்த்தைகள் மிகைத்து விட்டதோ, சப்தங்கள் அதிகமாக உயர்த்தப்பட்டு விட்டதோ, இந்த இடமாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தவிர்த்துட்டு எந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் உச்சரிக்கப்பட்டு அல்லாஹ் என்ற வார்த்தை அதிகமாக சொல்லப்பட்டு இறை வசனங்கள் ஓதப்பட்டு இறைவனுக்காக வேண்டி பரிந்துரை செய்யப்பட்டு இஸ்திக்ஃபார் செய்கின்ற இறை விசுவாசியில் உள்ள பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசலோ, அல்லாஹ்வுடைய கருணை பார்வை எந்த பள்ளிவாசல் மீது இருக்கிறதோ அத்தகைய பள்ளிவாசல் தான் என்ன செய்யப்படுகிறது, அல்லாஹ் தருகின்ற பெருங்கொண்ட ஆபத்தாக இருந்தாலும் சரிதான், பூகம்பமாக இருந்தாலும் சரிதான், சூறாவளி காற்றாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெறுகின்ற பள்ளிவாசல் எதுவாக இருக்கும், இந்த நிலையில இபாதத் செய்கின்ற பள்ளிவாசலாக இருக்கும். சரி, தகர்க்கப்படுகின்ற பள்ளிவாசலும் உயிர் பறிபோகின்ற தொழுகைக்காக வருகின்ற அந்த பள்ளிவாசலே சகோதரருடைய தொழுகையாளிகளுடைய உயிர் போகின்ற பொழுதும் இவர்கள்லாம் இழக்கப்படுகின்றார்களே, அந்த பள்ளிவாசல் பாதுகாக்கப்படவில்லையே, அந்த பள்ளிவாசலில் வந்து தொழக்கூடிய அந்த சகோதரர்கள் உயிரிழந்து விட்டார்களே, இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பேராசை, பெரு நஷ்டம் சொல்லுவாங்க. அதான் சொல்ல முடியா, நிர்வாகத்துக்காக சண்டை. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அல்லாஹ் பத்தி பேசுகின்ற இடத்துல என்னவா இருக்குது, நிர்வாகத்திற்குள்ள பிரச்சனை, நான் வர வேண்டும் என்ற பதவிக்கு வர வேண்டும் என்ற ஆசையில் என்ன செய்கிறார்கள், போட்டி போட்டுக்கொண்டு அங்கேயே பள்ளிவாசலை சண்டை போட்டு சட்டையை கிழிக்கின்ற நிலையை நம்ம காணுகின்றோம். இது எப்படி இறை ஆலயமாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய இபாதத் செய்கின்ற இபாதத்துக்குரிய இடத்துல அல்லாஹ் அல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்காக அங்கே சண்டையிட்டது என்று சொன்னால் இபாதத்துக்குரிய இடமா அது? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடத்துல அப்பாற்பட்ட நிலைக்கு போகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பார்வை என்ன செய்யப்படல, செயல்படல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய பார்வை உள்ள இடமாக, அல்லாஹ்வுடைய பார்வை உள்ள இடமாக நம்முடைய பள்ளிவாசல் இருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலில் வைத்து, அந்த கிஃப்டான ஒரு இடத்தில் வைத்து யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளியில் இபாதத் செய்கின்றார்களோ, அல்லாஹ்வை தொழுது வணங்கி வருகின்றார்களோ, இத்தகைய இடத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் துஆ கேட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான் தெரியுமா, வருகின்ற பக்கத்தில் வருகின்ற பூகம்பத்தையும் தடுக்கின்றான், சூறாவளி காற்றையும் தடுக்கின்றான். ஆனா என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது, அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க. எப்படின்னா, 3 வகையான மனிதர்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இதுல இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சகோதரர்கள்ல பள்ளிவாசல் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். இரண்டாவது எப்படி பாதுகாக்கிறேன்னா, அல்லாஹுவை அதிகமாக நேசித்து வணங்கக்கூடிய அந்த இறை இல்லத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹுவை நேசித்த அந்த சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியில வரக்கூடிய சகோதரர்களை அன்பு கொண்டு ஒருவருக்கொருவர் அன்போடு பழகி கொண்டு எந்த விதமான கருவமும் தன்னுடைய மனசில் வைத்துக் கொள்ளாம அன்போடி பழகிக் கொள்கின்ற அந்த சகோதரருக்காக இல்லையா, யாருக்காக, அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்காக அன்பு வைத்தார்கள் இல்லையா, அந்த சகோதரர்களையும் இத்தகைய பூகம்பம் போன்ற சூறாவளி காற்று போன்ற அதாவது இயற்கையில் வருகின்ற எந்த விதமான ஆபத்து இருக்கிறதோ அத்தகைய ஆபத்திலிருந்து என்ன செய்யலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். மூன்றாவதாக 3 வகையில மனிதர்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறான். எப்படி? ஒன்று அல்லாஹ்வுடைய ஆலயம், இரண்டாவது அல்லாஹ்வுக்காக அன்பு, ஒருவருக்கொரு அன்பு வைக்கக்கூடிய அந்த சகோதரரை பாதுகாக்கிறான். மூன்றாவது யாரெல்லாம் ஒருவர் சஹர் நேரத்தில் இருந்து அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அத்தகைய மனிதரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், பாதுகாக்கிறான். இந்த 3 விதமான ஆட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான் என்ற செய்தி நம்ம என்ன செய்யறோம், காண்றோம். இப்போ 3 வகையான மனிதர்களை பாதுகாக்கப்படுகின்ற நிலையில நாம் இருக்கிறோமா என்று என்ன செய்யணும், பரிசோதிக்கணும். ஒன்று, இறை இல்லத்துக்குரிய தகுதி. இறை இல்லத்துக்குரிய தகுதி என்ன தெரியுமா, நாம் தொழுகைக்கு வருகின்றோமா, அந்த தொழுகைக்கு வருகின்ற பொழுது மன அமைதி பெறணும், நம்ம மனதுக்கு சாந்தம் வரணும், நம்ம மனதிற்கு சமாதானம் ஏற்படணும். அந்த மனது, அதாவது தொழுகை வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது, அலைப்பாய்தல் இருக்கக்கூடாது.
இப்படி நம்முடைய தொழுகைக்கு வருகின்ற அந்த பள்ளிவாசல் இருக்கும் என்று சொன்னால், நம்ம மனம் அமைதி பெறுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக தொழுகை வருகின்ற போது இது அல்லாஹ்வுடைய ஆலயம் தான் என்று செய்து அந்த எண்ணத்தோடு வருகின்ற பொழுது அங்க என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. நாம தொழுகிறோம், தொழுகின்ற போது நம்முடைய கவனங்கள் சிதறுகிறது, நம்முடைய எண்ணங்கள் பரித வைக்கிறது, பல இடங்களுக்கு போகிறது. இந்த நிலையிலே நாம இருக்கிறோமா என்று நம்ம பார்க்கணும். இப்படி நாம இருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஆபத்து வருகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வருகின்ற பொழுது நாம என்ன செய்யல? அந்த லிஸ்ட்ல இல்ல. சில பள்ளி என்ன செய்யறது? தகர்க்கப்படுது. சில பள்ளிவாச தொழக்கூடிய சகோதரருடைய உயிர் என்ன செய்யுது? பறி போகுது. அதுக்கு காரணம் என்ன? இறை ஆலயத்துல இபாதத் இல்ல, இறையச்சத்தோடு தொழுகை இல்ல, இறையச்சத்தோடு சஹருடைய நேரத்துல இபாதத் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற பாவ மன்னிப்பு கோரல. இப்போ மூன்று வகையான மனிதர்கள் இல்லாமல் நாம இருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு இறையச்சத்தோடு தொழுகின்ற, இறை இல்லத்தோடு நம்ம தொழுகிறோமா? இறையச்சத்தோடு நம்ம தொழுது வருகின்றோமா? சஹர் நேரத்துல பாவ மன்னிப்பு கோரியுமா என்ற என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். அதாவது சையதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, கவனிங்க, ரோட்ல வந்துகிட்டு இருக்காங்க. ரோட்ல வந்துட்டு இருக்கும் பொழுது ஒருவர் மாட்டு வண்டியை கொண்டு போயிட்டு இருக்கிறார். அந்த மாடு வந்துட்டு இருக்கும் பொழுது சுகவீனம் ஏற்படுது மாடு. அதாவது வந்துட்டு இருந்த மாடு என்ன செய்யுதுன்னா, உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து படுத்துச்சு, எழுந்திருக்க மாட்டேன். அவர் என்ன செய்யறாருன்னா தட்டி கொடுக்கிறார். முதல்ல தட்டி கையால தட்டி பார்க்கிறார், ஒன்னும் எழுந்திருக்கமா தெரியல. இப்போ என்ன செய்யுது? மாட்டுடைய வண்டியில வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னா அந்த மாடு என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு தரணும் இல்லையா? இப்ப மாடு என்ன செய்யறாரு? பெரும்பாலும் அடிக்கிறார். பெரும்பாலும் அடிச்சு என்ன செய்யறாரு? ஏன் கிளம்பு, அந்த அடி மெதுவா அடிச்சு பாக்குறாரு, அது எழுந்திருக்குமா தெரியல. இப்ப கொஞ்சம் வேகமா அடிக்கிறார். அபூ தர்தா தூரமா இருந்து பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறார். ஒரு எஜமான் ஒரு மாடை அடிக்கிறார். மாடு அடிக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய பொருளை கொண்டு போக வேண்டும், கொண்டு போக வேண்டிய அந்த பொருளை சேர்க்க வேண்டிய இடத்திற்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக, இந்த மாடு படுத்து விட்டது என்பதற்காக, எழுப்புவதற்காக என்ன செய்கிறார்? அடிக்கிறார். அடிக்கப்பட்ட காட்சி, ஒரு எஜமான் தன்னுக்கு அடங்காத, தனக்கு கட்டுப்படாத ஒரு பொருளை, ஒரு மிருகத்தை என்ன செய்கிறார்? அடிக்கிறார். எதற்காக வேண்டி? தனக்கு இணங்க வேண்டும், எழுந்திருந்து அந்த பொருளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக. இதை பார்த்து அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார் என்று சொன்னா, அவங்க சொல்றாங்க, இன்ன ஃபீ ஹாதா லமுஅதபரா. அவங்க சிந்தனை எப்படின்னா, அசலான வெற்றியை நோக்கி, உண்மையான வெற்றியை நோக்கி, அல்லாஹ்வுக்கான உள்ள வெற்றியை நோக்கி. இறைவா, எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீ தந்திருக்கின்றாய், எவ்வளவு பெருங்கொண்ட கருணை எனக்கு தந்திருக்கின்றாய், எவ்வளவு சுகபோகங்கள் எனக்கு தந்திருக்கின்றாய். உன்னுடைய நாவுகளை, உன்னுடைய நினைவுகளை நான் நினைவு கூறுவதற்காக எனக்கு நாவையும், உன்னுடைய திருவசனங்களை ஓதி பார்ப்பதற்காக திருக்குர்ஆனை எனக்கு பார்வையும், அழகான வார்த்தைகளை யாரெல்லாம் பேசுகின்றார்களோ அது பேசுகின்ற பொழுது கேட்கின்ற காதுகளையும் தந்த ரஹ்மானே, எவ்வளவு பெரும் கருணை செஞ்சிருக்கிறாய். நான் தொழவில்லை என்று சொன்னால், உன்னுடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நீயும் என்னை அடிப்பாயே என்று ஏங்கி கவலைப்பட்டு அழுதார்களாம். ஒரு மாடை ஒரு எஜமான் அடிக்கின்ற பொழுது, ஒரு ஈமான் கொண்ட, ஒரு நம்பிக்கையான, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அல்லாஹ்வை பின்பற்றி வருகின்ற ஒரு சத்தியவான்களுடைய, மூமின்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நாளை அல்லாஹ் நம்மை அடிப்பானே, நம்மால் தாங்குகின்ற சக்தி நமக்கு இருக்கா என்ற எண்ணம் வந்திருக்கிறது என்று சொன்னால், இதுவல்ல அசலான வெற்றி, இது உள்ள நிலைநிறுத்தப்படுகின்ற வெற்றி. அது மட்டும் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவா பாருங்க, அகிமிஸ் ஸலாத்துன்னு சொல்லுவான். நீங்க குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை அகிமிஸ் ஸலாத். எப்படி சொல்லுவான்? தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுவான். தொழுகைய நிலைநாட்டுங்க, தொழுது வாருங்கள் என்று சொல்ல மாட்டான். எப்படி சொல்ல மாட்டான்? நீங்க தொழுது வாருங்கள் என்று சொல்ல மாட்டான், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று. இன்று ஜும்மாக்கு தொழுகை வருகின்ற சகோதரர்கள், நிலைநாட்டப்படுகின்ற சகோதரர் நாம் இருக்கின்றோமா? அசர்ல காணா போயிடுறோமே, மக்ரிப்ல காணவில்லை என்று ஒரு போர்டு தான் வைக்க வேண்டுமா, அல்லது வால் போஸ்ட் தான் அடிக்க வேண்டுமா? மறு ஜும்மாக்கு வருகின்ற சகோதரர்களுக்கு, மறு ஜும்மா தொழுக வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற சகோதரர்களுக்கு, பெருநாள் தொழுகை வருகின்ற போது அந்த பெருநாள் தொழுகை வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற சகோதரர்களுக்கு, அசர் தொழுகை வரவில்லை என்ற ஏக்கம் ஏன் வரவில்லை? அந்த எண்ணம் ஏன் ஏற்படவில்லை? நாளை நம்மை அல்லாஹ் அடிப்பான் என்ற எண்ணம் வரவில்லையா? அது மாத்திரம் இல்லைங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகை பற்றி சொல்கின்ற பொழுது, தொழுகையாளி எல்லாம் எப்படியாவது எல்லா மக்களும் தொழுக வரணும், எல்லா மக்களும் என்ன செய்யணும்? தொழுக வரணும். இந்த ஜும்மா தொழ வரக்கூடியவங்க, பெருநாள் தொழ வரக்கூடிய என்ன செய்யறா? சட்டத்திட்டங்கள் தெரியாது, நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ஒரு பெருங்கூட்டம் இருக்க வச்சுங்களேன், இப்ப நம்ம பள்ளியில நிரப்பமா ஆயிடுச்சு, இங்க கூட இடம் இல்ல, இப்ப தொழுதுக்கு என்ன இடம் இல்ல, இங்க கூட இடம் இல்ல.
இப்ப என்ன செய்யணும்? உள்ள போயிடணும். இப்ப இன்னும் நல்ல நெருப்பமா கூட்டம் வந்துடுச்சு, வெளியில வெயில் அடிக்குது, உள்ளதான் வரணும். சுஜூதும் பண்ண முடியாது, ருக்குவும் போக முடியாது இல்லையா? இப்போ சட்டம் என்ன? இப்போ சட்டம் என்ன நமக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? சரி, இமாம் என்ன செய்வாரு? தொழுகை வைக்கிட்டு இருக்கிறாரு. இமாமுக்கு தொழுகை நேரத்தில் மரணம் வரலாம். ஐயோ இறந்து போயிட்டு சொல்லி அழுவணுமா? அந்த இமாம அப்புறப்படுத்திட்டு பின்னாடி வந்து தொழுகணுமா? எதை செய்யணும்? இந்த சட்டம் நமக்கு தெரியுமா? தொழுகையாளி கபீரு சதாமு சலாமு அவமானமா இருக்கு. பேரு முஸ்லிம், சுபுக்கு வரது, லொஹருக்கு வரல, அசருக்கு வரல, ஜும்மாக்கு மட்டும் வந்துடுறது, தலை காட்டுறது. நான் முஸ்லீம் போய் நான் முஸ்லீமா இருக்கிறேன், என்னைய நீங்க அடைய வச்சுக்கிடுங்க. நீ என்னடா முஸ்லீமாடா? உனக்கு தாடி இல்லையே. நீ என்ன முஸ்லீமா? உனக்கு தொப்பி இல்லையே. நீ ஒரு முஸ்லீமா? உன்னுடைய நகத்தை எடுக்கிறதுக்குள்ள சட்டம் தெரியலையே. தெரியல. ஒரு சகோதரர் தொழு வராரு, இதுக்குள்ள சட்டம் தெரியல. இப்ப எப்படி தொழுகணும் தெரியல. ஜும்மாவுக்கும் பெருநாளுக்கும் தொலை வரக்கூடிய சகோதரர் என்ன செய்யறாரு? சாதாரண வக்துக்கு தொலை வராரு, கூட்டம் நிரப்பமா இருக்குது, எப்படி தொழுகணும் தெரியல. தொழுகை தெரிந்த ஒரு சகோதரர் கடைசியா வராரு. தொழுகை தெரிஞ்ச சகோதரர் என்ன செய்யறாரு? கடைசியா வராரு. அவர் என்ன பண்றாரு? வந்தவரு தொழுகை எப்பவுமே வரக்கூடிய ஆள் கிடையாது இல்லையா? வாரத்துக்கும் வருஷத்துக்கு வரக்கூடிய ஆள் என்ன செய்யறாரு? கொஞ்சம் முன்னாடி நிக்கிறார். அவர் பக்கத்துல என்ன இருக்குது? ஒரு பீம் இருக்குது. இந்த பீம் இருக்கும் பொழுது அவர் தொழுகை இடைஞ்சலாக தொழுகணும். அப்ப இடைஞ்சலா தொழக்கூடிய சகோதரருக்கு என்ன செய்யறாரு? தொழுகை விவரம் தெரிஞ்ச சகோதரர் என்ன பண்றாருன்னா லைட்டா பின்னாடி முதுகு தட்ட. இந்த முதுகு தட்டுற சட்டம் ஒண்ணு இருக்கு தொழுகையில. அப்படி லைட்டா முதுகு தட்டுற. முதுகு தட்ட என்ன அர்த்தம்னா இடைஞ்சலா இருக்குது, பின்னாடி நமக்கு தொழுகைக்கு இடம் இருக்குது, நம்ம பின்னாடி தொழுகைக்கு வரணும் அப்படின்னு தான் அர்த்தம். இவர் என்ன பண்றாரு? இப்படி தட்டின உடனே வாரத்துக்கும் வருஷத்துக்கு வரக்கூடிய சகோதரரு தொழுகை வந்தனா முன்னாடி இருக்கக்கூடிய ஆளை என்ன செய்யணும்? நம்ம தட்டணும் அப்படின்னு நினைச்சாரு. இவர் அதுக்கு முன்னாடி உள்ள ஆளை ஒரு தட்டு தட்டுறாரு. அவரும் தொழுகை தெரியாத ஆளு, வருஷத்துக்கும் வாரத்துக்கும் வரக்கூடிய ஆளு தானே. அவர் என்ன பண்ற? என்ன நம்மள ஒருத்தன் தட்டுறான், அப்ப நம்ம தட்டுட்டான். இப்படி சஃபு சஃபா முன்னாடி வருது. கடைசியா மோதியார வராரு. மோதியார தட்டுறாங்க. அவரு பாக்குறாரு, ஃபேனு லைட்லாம் போட்டு தானே இருக்கிறோம், மைக்கெல்லாம் ஓட தான் செய்யுது, நம்மள இருக்கு தட்டுறான், கரெக்டா தானே இருக்கு, ஏதோ தப்பு நடந்துச்சு. அப்போ ஒண்ணு சரி இமாம தட்டுறாரு. இமாம் என்ன பண்றாரு? என்னடா கரெக்டா தான் தொழு வச்சுட்டு இருக்கோம், தப்பம் ஓதலையே, 2 ரக்காத்தா முதல் ரக்காத்தா, அவருக்கு குழப்பம் வருது. இப்ப அவர் என்ன பண்றாரு? சலாம் கொடுத்து சுஜூத் பண்றாரு. எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும் பொழுது இந்த வாரத்துக்கும் வருஷத்துக்கு வரக்கூடிய தொழுகையாளின் மூலமாக என்ன ஆக்கப்படுது? ஒரு பெருங்கொண்ட பிரச்சனை ஏற்படுது. என்ன சட்டம்? ஒருத்த தொழுகைக்கு வரலையா, ஒரு இடம் இடைஞ்சலாக இருக்கிறதா, பின்னாடி வருகின்ற சகோதரர் லைட்டா தட்டினா பின்னாடி வரணும் என்பது அர்த்தம். நம்ம தான் வார ஜும்மாவும் வருஷ ஜும்மா ஆக்க அப்படித்தானே இருக்கிறோம் தொழுகையாளிகள். இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய அர்த்தம் என்னன்னா அகீமி ஸலாத்தா, நீங்கள் நிலைநிறுத்துங்கள். எதை? தொழுகையை. அந்த தொழுகை ஜும்மாவுக்கு பிறகும் தொடர்ந்து வருகின்ற அசரை நீங்க என்ன செய்யணும்? நிலைநிறுத்த வேண்டும். நாங்கள் வியாபாரிகள் ஆயிட்டதே, எங்களுடைய இடங்கள் இல்லங்கள் தூரமா இருக்கிறதே, மரணம் ஒன்று வருமே, நமக்கு மரணம் நிர்ணயிக்கப்பட்ட மரணம் வருமே, அப்ப என்ன செய்ய முடியும்? டைம் கொடுங்க கேட்க முடியுமா? படுத்து இந்த சகோதரர் காலையில் எழுந்து இருக்கிறாரு, மாரடைப்பு இறந்து போயிடுறாங்க. ஆக கிடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தவறு விட்டுட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்ல, 50 நேர தொழுகை நமக்கு என்ன செய்யப்பட்டது? கடமையாக்கப்பட்டது. அதாவது மேராஜிரம் இல்லையா? 50 நேர தொழுகை மட்டும் கிடைச்சிட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான் நம்ம கதை. சுபுஹ் காலை 5 மணிக்கு ஒரு தொழுகை, 6 மணிக்கு ஒரு பாங்கு, 7 மணிக்கு ஒரு பாங்கு, 8 மணிக்கு ஒரு பாங்கு. 5 நேரம் பாங்கு சொன்னாலும் இப்ப பிரச்சனையா இருக்கு. 50 நேரம் பாங்கு சொன்னா என்ன இருக்கும்? ஆக 50 நேர தொழுகைய ஃபஅல்லாஹு ஃபீமா வஹா இலைஹி 50 ஸலாத்தன் அலா உம்மத்திக குல்ல யௌமின் வலைலா. இப்ப என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ் இடத்துல நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? 50 வக்து தொழுகையை சன்மானமாக உம்மத்துகளுக்கு வெற்றிக்காக, நேர்வழிக்காக, நம்முடைய உம்மத்துகள் எல்லாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆசையோட, ஆர்வத்தோட, அன்போட அல்லாஹ் கொடுத்த பிறகு எந்த தடங்களும் இல்லாம, எந்த தடுத்தலும் இல்லாம, எந்த ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசாம அல்லாஹ் தந்துட்டான் என்பதற்காக வேண்டி அதை பெற்று வந்த நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையில வராங்க. ஃபகால யா முஹம்மத் மாதா அஹித இலைக ரப்புக். மூசா நபி, நல்ல நேரம் மூசா நபியை நபி அவர்கள் பார்த்தார்கள்.
நபிமார்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் சங்கடமாக இருக்கும். மூசா நபியை பார்த்தார்கள். மூசா நபி சொல்றாங்க, ஃபகாலயா முஹம்மத் மாதா அஹித இலைக ரப்புக், நீங்க அல்லாஹ்வை சந்திச்சீங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு என்ன வெகுமானம் சன்மானம் தந்தான். சல்லல்லாஹு சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷத்தோட பூரிப்போட மகிழ்ச்சியோட, என்னுடைய உம்மத்துகளுக்கு எனக்கு என்ன தந்தான் தெரியுமா? 50 நேர தொழுகை எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த சந்தோஷத்தோட சொல்லுகின்ற பொழுது மூசா நபி லைட்டா ஒரு சொல்றாங்க, என்ன முஹம்மதே, என்னுடைய மக்கள் கொஞ்சமா இருக்கக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றலையே, உங்களுடைய உம்மத்துகள் எப்படி நிறைவேற்றுவார்கள்? அதனால கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்கல. உடனே நபி பார்க்கிறாங்க, சந்தோஷமாக வந்த நபி அவர்கள் 50 நேர தொழுகையை குறைக்க வேண்டுமா? மீண்டும் போகின்றார்கள், 10 குறைக்கப்படுகிறது. மறுபடி வருகின்றார்கள், 10 குறைக்கப்பட்டது. இப்போ 40 கழித்துட்டு சந்தோஷம். மூசா நபி சொல்றாங்க, இல்ல மீண்டும் குறைத்து வாருங்கள் என்று. மறுபடியும் போறாங்க, மறுபடியும் பேசுறாங்க, குறைக்கப்படுகிறது 10. இப்படி குறைக்கப்பட்டு இறுதியாக 5 வந்து நிக்கின்ற பொழுது இப்போ சொல்றாங்க மூசா நபி அவர்கள், இல்ல இல்ல இன்னும் குறைங்க 5ல. மறுபடியும் நபி போறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துகள் பலகீனமான இருக்கிறாங்க, ரொம்ப மிக பலகீனமா இருக்கிறாங்க, இந்த 5 நேர தொழுகை நீ நிச்சயம் இன்னும் குறைவாக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னா, நான் லவ்ஹுல் மஹ்ஃபூல் எழுதப்பட்டது, இந்த 5 நேர தொழுகையை உன்னுடைய உம்மத்துகள் தொழுகட்டும், ஒரு தொழுகைக்கு 10 நேர தொழுகை தொழுத அந்த நன்மை வழங்கப்படும், 5 நேர தொழுகை தொழுதால் 50 நேரம் தொழுகை தொழுதக்கூடிய நன்மை கிடைக்க பெறும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மூசா நபிட்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே நபி அல்லாஹ்ட்ட பெற்றுக்கொண்டு மீண்டும் வருகின்ற பொழுது மூசா நபி சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், மக்கள் தொழ மாட்டாங்க, தயவு செய்து போங்க, குறைச்சிட்டு வாங்க. நம்ம சந்தோஷம் மக்களுக்கு இருக்கு, இது குறைச்சிருந்தா நல்லதா இருந்திருக்குமோ. 3 நேரம் தொழுகை வச்சிருக்கேன், காலை சுபுஹ் ஒரு பக்கம், சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு தொழுகை, இஷா ஒரு தொழுகை, கொஞ்சம் ஓரளவு கூட்டமா இருந்திருக்கணும். அத ஒரு சகோதரர் சொல்லுவாரு, தொழுகைக்கு சோறு போடும் காய்ச்சல், நம்ம பள்ளியில கூட்டம் நிரம்பி போயிருக்கு. அப்படி ஒரு அஜித் செஞ்சு பார்த்தார், என்னடா ஜும்மாக்கெல்லாம் கூட்டம் வராங்க, பெருநாளைக்கெல்லாம் கூட்டம் வராங்க, எல்லாத்துக்கும் கூட்டம் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுமா, ஜும்மால எழுந்து கூட்டத்தை பார்த்து சந்தோஷம், ஐயோ நிறைய கூட்டம் வந்துட்டாங்களே, நீங்க தான் 1 மாசம் சரியாக எந்த ஒரு வக்தும் கலா ஆகாம சரியா நீங்க தொழுகைக்கு வந்துட்டீங்கன்னா 30 நாள் கழித்து எத்தனை பேர் தொழுகை வந்தீங்களோ அத்தனை நபருக்கும் ஒவ்வொரு ஆடு நான் செய்வேன், ஃப்ரீயா தருவேன் அப்படின்ட்டு. மக்களுக்கு சந்தோஷம், என்னடா அஜத்துக்கு பணம் நிறைஞ்சது அதிகமா இருக்கு போல் தெரியுது, அது ஒரு ஆடு இலவசங்கிறாரு, 30 நாளைக்கு தொழுதா கிடைக்கும் பொழுது நாம தொழுகைக்கு வந்துடுவோம், நாம தான் போய் சொல்றோம், நாம தான் ஃப்ராட் பண்றோம், அஜத்து போய் சொல்ல மாட்டாரு, பிரார்த்தனை பண்ண மாட்டாரு, நாம தொழுகைக்கு வரங்க நிறுத்திட்டாங்க, கூட்டம் வந்துருச்சு, எப்படி ஜும்மா போல ஆறு, இவரு திரும்பி பாக்குறது கூட்டம் நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷம். 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 25 நாள் ஆகும்போது மொத்தம் கேட்கிறாப்ல, ஆடு சொன்னீங்களா, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கிட்ட வந்திருக்கோம், 200 ஆடு கிட்ட இருக்கணும், எங்க ஆடு வாங்கி விட்டுருக்கீங்களா இல்ல எங்க இருக்கிறா பண்ண இருக்குதான்னு கேட்கிறாரு. என்னடா இவன் தக்குவாடி தொழுவானுவோ, இதை விட்டுவானு நினைச்சு பார்த்தோம்னா இவனுக்கு என்னடா ஆடுவே நிக்கிறான்னு சொல்லிட்டு இல்ல வந்துரும். கடைசியா ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு 30 நாள் கொடுக்கணும் அவரு ஆடு, இப்ப 29 நாள் ஒருத்தன் தானே கேட்டா, அவனை சரி பண்ணிக்கலாம் நினைச்சாரு, இப்ப 200 பேர் வந்து நிக்கிறாங்க. அஜத் என்ன இல்ல ஆடு தரங்க நீங்களே, எங்களுக்கு கண்ணு கட்டி வரைக்கும் ஆடை காணமே, ஆடு கிடைக்குமா அதுதான் தெரியலையே, எங்க இருக்குது, நாங்க 1 மாசம் சரியா கலா இல்லாம தொழுது வந்துட்டு இருக்கோம், ஜமாத்தோடு தொழுகிறோம். இது 200 பேர் வந்தோன்னு இவருக்கு பயம் வந்துருச்சு, நம்மளை எங்க தொட்டு கிச்சு கை வச்சிருவான்னு சொல்லிட்டு இவரு சுபு தொழுகைக்கு முன்னாடியே இடத்த காலி பண்ணி போயிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க, என்னடா அஜத்தை காண சொல்லிட்டு எங்க இருக்கான்னு தேடி பிடிச்சு சொல்லி நினைச்சாங்க, ஆளை தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார். எங்க ஆடு இவர் பார்த்தாரு, பதறி போயிட்டாரு, எப்பா நீங்க உள்ளட்சத்தோட தக்குவாவோட தொழுவீங்க நினைச்சேன், இந்த ஆடு வேண்டாம் நினைப்பீங்க அப்படி சொல்லுவீங்க நினைச்சேன், ஆனா நீங்க ஆடை உறுதியா கேக்குறீங்க, ஏன்டா ஆடு கிடையாதுப்பா அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்களா, நீங்க ஏதாவது ஒரு தில்லு முள்ளு பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் நாங்க என்ன பண்ண தெரியுமா, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் செய்கின்ற ஒதுவை செய்யாம தொழுதோம், ஒது செய்யாம நாங்க என்ன செஞ்சோம், இந்த 30 நாள் தொழுகை தொழு வச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை நம்ம காண்றோம். அப்ப தொழுகை என்பது
ஒரு சாப்பாடு, ஒரு உணவு, ஒரு பொருளாதாரம் ஏதாவது கொடுக்கப்படும் என்று சொன்னால் வருகின்ற கூட்டம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நோம்பு திறக்கின்ற பொழுது கஞ்சிக்காக வருகின்ற கூட்டம், சகருக்கு சாப்பாடு போடுகின்ற பொழுது சகருக்கு வருகின்ற சாப்பாடுக்குள்ள கூட்டம், அசர் மகரிப் இஷா சுபு வரலையே, என்ன காரணம்? ஆக இந்த நிலைந்து வர வேண்டும் என்று சொன்னால் சத்தியமான சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையை நம்ம பின்பற்றி பார்க்க வேண்டும். அவர்கள் தொழுத அந்த தொழுகையை நம்ம பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே,